ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேவிக்குப்பம் அடுத்த துருவம் பகுதியில் கடந்த புதன்கிழமை அன்று பட்டதாரி இளம்பெண்ணை சிறுத்தை தாக்கிய நிலையில் வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்று அதாவது கேவிக்குப்பம் துருவம் பகுதியில் உள்ள வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் டிராப் கேமராக்களை அமைத்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது கேவிக்குப்பம் அடுத்த துருவம் கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள குழிக்கொல்லி பகுதியில் இப்போ ஒரு கோர சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதாவது குழிக்கொல்லி பகுதியில் வசிக்கும் சுரேஷ் ரஞ்சிதா தம்பதியினர் வளர்த்து வந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் கண்முன்னே சிறுத்தையானது கண்ணிமைக்கும் நேரத்தில் கடித்து தூக்கி சென்றது. மேலும் அந்த சிறுத்தை தாயாட்டையும் தாக்கியுள்ளது. தாயாட்டிற்கு காயம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக மனிதர்களை யாரும் அது தாக்க முயலவில்லை. அதற்குள் சுதாரித்துக் கொண்ட சிறுத்தையானது ஆட்டுக்குட்டியை தூக்கிக் கொண்டு வனப்பகுதியில் சென்றுள்ளது. துருவம் பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு சிறுத்தையை கண்காணித்து வரும் நிலையில் தற்பொழுது துருவம் கிராமம் அருகாமையில் இருக்கக்கூடிய குழிக்கொல்லி கிராமத்தில் சிறுத்தை ஆட்டுக்குட்டியை கடித்து தூக்கி சென்ற சம்பவம் அப்பகுதி மட்டுமில்லாமல் சுற்றியுள்ள கிராம பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து அதாவது பேர்ணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது சிறுத்தையை பிடிக்க டிராப் கேமரா மற்றும் ட்ரோன் கேமரா ஆகியவை மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கூண்டு வைத்து பிடிக்கும் நடவடிக்கையிலும் வனத்துறை அதிகாரிகள் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.